இந்தியா கூட்டணி ஆட்சி அங்கே டெல்லியில வரும் பொழுது கேஸ் சிலிண்டர் என்ன விலை கொடுக்க போறோம்? 500 ரூபாய். பெட்ரோல் விலை 75 ரூபாய். நீங்க ரொம்ப குறைச்சிட்டீங்களே. 75 ரூபாய். டீசல் 65 ரூபாய். அப்புறம் எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? ரோட்ல போயிட்டே இருக்கும் பொழுது டோல்கேட் 10 அடிக்கு ஒரு தடவை காசு வாங்குறாங்க. 15,000 கிலோமீட்டருக்கு மேல தேசிய நெடுஞ்சாலை மகாராஷ்டிரால இருக்கு. அவங்களுக்கு 44 டோல்கேட் தான் அந்த மாநிலம் முழுவதும் இருக்கு. நமக்கு 52 டோல்கேட் இருக்கு. இன்னும் 20 கொண்டு வராங்களாம். நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார், வாக்குறுதி அளித்திருக்கிறார். நம்ம ஆட்சி அங்கே மத்தியிலே ஒன்றிய அரசிலே இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் டோல்கேட் எல்லாம் இழுத்து மூடிடுவோம். டோல்கேட் இருக்காது. இப்ப 100 நாள் வேலை பத்தி சொன்னோம்ல, வேலையா 100 நாள் வேலை நம்முடைய ஆட்சி வந்தவுடன் அது உங்களுடைய சம்பளம் 400 ரூபாய். இத நம்மளுடைய முதலமைச்சரும் அறிவிச்சிருக்காங்க. இந்த 400 ரூபாய் வழங்குவேன் என்று காங்கிரஸ் பேரியக்கமும் ராகுல் காந்தியும் அறிவிச்சிருக்காரு. 400 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும். 150 நாள் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பளம் கொடுக்க முடியல. ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்கு, கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு தெரியுமா? மோடி ஆட்சியில 68,607 கோடி. கார்ப்பரேட் கம்பெனி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. அடுத்த நாள் என்ன ஆகும்னு பணத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 68,000 கோடிக்கு மேல இந்த மோடி ஆட்சி கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கு. ஆனா 100 நாள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அவங்களால சம்பளம் கொடுக்க முடியல. 15 2 விஷயம் சொல்றேன். அவங்க 100 பள்ளிக்கூடங்களுக்கு மேல ஸ்மார்ட் கிளாஸஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க நிதி செலவழிக்கிறதே கல்விக்காகத்தான், பள்ளிக்கூடங்களுக்கு தான். வேற எதுக்கும் அதிகமா நிதி கொடுக்கறதே கிடையாது. பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எம்பி ஜோதி. அதே போல தைரியமா பேசுவாங்க. நானே பார்த்திருக்கேன். நாடாளுமன்றத்துல இங்கேயும் பேசுவாங்க தைரியமா. ஆனா அங்க இன்னும் தைரியமா பேசுவாங்க. பேசி நிறைய தடவை சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. அங்க அப்படிதான், கேள்வி கேட்டா சஸ்பெண்ட். ஒரு நாள் நான் போய் சும்மா அங்க இருக்கக்கூடிய அங்க எழுந்து சேர்ல எழுந்து போய் முன்னாடி நின்ன ஒரு போர்டை பிடிச்சிட்டு அதுக்கு சஸ்பெண்ட். இப்படி மூச்சு விட்டாலே சஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலையில நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா ஜோதிமணி போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.